என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது அயலான் படத்தின் திரை விமர்சனம். அயலான் படத்தில் சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத் சிங், கருணாகரன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசைப்புயல் A.R. ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரவிக்குமார். இந்த படத்தோட கதை ஒரே லைன் தான். சில கேடுகட்ட விஞ்ஞானிகள் இந்தியாவினுடைய இயற்கை தன்மையை அழிப்பதற்கு சதி செய்கிறார்கள். அந்த சதியை முறியடிக்க வேற்று கிரகத்திலிருந்து ஏலியன் வருது. அந்த ஏலியன் சிவகார்த்திகேயனுக்கு உதவி செய்யுது. அப்புறம் ஏலியனும் சிக்கல்ல மாட்டிக்குது. ஏன்னா அதுக்கு எப்ப பவர் போகுங்கிறத தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஏலியனுக்கு உடைய பவர் சிவகார்த்திகேயன் வந்துடுது. அவர் சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிவிடுகிறார். இதுதான் கதை. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்த விவசாயியாக நடித்திருக்கிறார். அவங்க அம்மா பானுப்பிரியா, அதான் பழைய கதாநாயகி. அம்மாவின் பாசமும் மகனின் பாசமும் போட்டியிடுகிறது. அப்போ அந்த விவசாய செடிகளை எல்லாம் ஒரு விஷப்பூச்சி தாக்கி எல்லாம் நஷ்டமாயிடும். அதனால பிழைக்க வழி இல்லாமல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் நகரத்துக்கு வருகிறார்கள். அப்போ பானுப்பிரியா, நான் போய் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச வீடு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு வேலைக்காரியாக இருந்து நான் என்னுடைய கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா மகன் சொல்றாரு, வேண்டாம்மா நீ போக வேண்டாம், நானே போறேன்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. அவர் சென்னைக்கு வருகிறாரு. சென்னைக்கு வர்ற இடத்துல கருணாகரன் ஒரு இன்வென்டர் மாதிரி நடிக்கிறாரு. அவருக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க தெரியல. ஒரு பலூனை வானத்துல விடுறாரு. அதை தொங்கிக்கிட்டே யோகி பாபு போறாரு. பலூன் அந்து போயிடுது. கேட்டா அந்த பலூனை அவருடைய காதலியுடைய பிறந்த விழாவுக்காக பறக்க விட்டேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட வேலைக்கு சேர்றாரு. அப்போதான் அந்த ஏலியன் வருது. ஏலியன் சிவகார்த்திகேயனோட சேருது. ஏலியனுக்கு குரல் கொடுத்துருப்பவர் சித்தார்த், நம்ம நடிகர் சித்தார்த். வழக்கமாக ஹீரோ மாதிரி பேசாம அந்த ஏலியன் மாதிரி அடக்க ஒடுக்கமாக பேசியிருக்காரு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நன்றா சண்டை போடுறாரு, அழகா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இயல்பாக நடித்திருக்கிறார். ஏன்னா ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணவே இல்லை. அடுத்த விட்டு பையன் மாதிரி சிவகார்த்திகேயன் தெரிகிறாரு. என்ன இந்த படத்தை சூப்பர் ஹீரோ பண்ணும்போது கையை அப்படி தூக்கி வீசுறாரு, கார் கதவை பெஞ்சு வந்துடுது. அதனால சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி ராகுல் பிரீத் சிங் 2 டான்ஸ் ஆடுறாரு. இந்த படத்தில் வெற்றிக்காரன் முதுகெலும்பே இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானும் ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா தான். காட்சிகள் எல்லாம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் நகருது. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எந்த இடத்துலையும் லேக் இல்லை, விறுவிறுப்பாகவே இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏலியன் நம்ம இந்தியா சினிமாவுக்கே புதுசு. அமெரிக்க சினிமாவில் தான் வரும். இந்த டைலாக்லேயே சொல்லிடுவாங்க, நீ வழக்கமாக அமெரிக்காவில் வருவேன் அமெரிக்க படங்கள்ல அப்படின்னு சொல்லிடுவார். நீரவ் ஷாவுடைய கேமரா ஒர்க்கு, அந்த கம்ப்யூட்டர் டிசைனிங் அருமையாக இருக்கு. அந்த ஏலியன் புறப்படுற இடம், மறிக்கிற இடம்லாம் ரொம்ப சுவையாக படமாக்கியிருக்காரு நீரவ் ஷா. 6 பாடல்கள். அதில் கடைசியில் வர்ற பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. A.R. ரஹ்மான் வழக்கமாக மேற்கத்திய இசையில தான் வெட்டி போடுவார். இந்த படத்தில் முதலா தமிழ் படத்துக்கு ஏற்ற தமிழ் மெட்டுகளை போட்டிருக்காரு. மனசில் அப்படியே தங்கி இருக்கு A.R. ரஹ்மானுடைய பாடல்கள். இந்த படத்தில் கருணாகரனும் நல்லா பண்ணியிருக்காரு. கருணாகரன் 2வது கதாநாயகனா வர்றாரு. அவர் கொஞ்சம் சீரியஸாக நடிக்க வேண்டிய பாத்திரம் இது. சீரியஸாக நடித்தாலும் அதில் காமெடி வருது, நல்லா இருக்கு. யோகி பாபு அவருக்கு முதலாளி பிரமாதமாக நடிச்சிருக்காரு. யோகி பாபுவும் கவுண்டமணியையும் S.S. சந்திரனையும் மிக்ஸ் பண்ணி டைலாக் பேசுகிறாரு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் எழுதி இயக்கி இருக்கிறார். அவர் பொங்கலுக்கு வருது படம். பொழுது போகணும், சிரிக்கணும், காமெடியாக இருக்கணும், இதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து படத்தை இயக்கி இருக்கிறாரு. பிரமாதமாக இருக்கு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அயலான் நமக்கு அயலான் இல்லை, நெருங்கியவன், பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல குடும்ப படம். அதாவது ஆபாசம் இல்லை, இரட்டையர்த்த வசனம் இல்லை, நல்ல பாட்டுகள் இருக்குது, நல்ல கதையம்சம் இருக்குது, நல்ல படப்பிடிப்பு இருக்குது. அதனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு அப்படியே தியேட்டரில் போய் இந்த படத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அயலான் மக்களுக்கு பிடித்தமானது. இந்த படத்தில் ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் நம்ம மலையாள நடிகர் மாதிரி இருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் 6 பேக் வச்சுக்கிட்டு அந்த சண்டை போடும்போது அவருக்கு ஈடு கொடுத்து சிவகார்த்திகேயன் சண்டை போட்டிருக்காரு. இந்த படத்தில் சண்டை காட்சிகள் குறிப்பிட வேண்டியது. ஏன்னா அன்பரி பிரமாத சண்டை காட்சியில் அமைச்சிருக்காரு. அதனால பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நல்ல சண்டை காட்சிகளும் படத்தில் இருக்கு. குழந்தைகளுக்கு பிடித்தமான சண்டை காட்சியில்
இந்த படத்தில் நிறைய இருக்கு. என்ன மொட்டு மொத்தத்தில் படம் போர் அடிக்கல. பெரிய கதைன்னு ஒன்றும் இல்லைன்னா கூட, அதாவது லைட்டான கதை, அதாவது நம்ம நாட்டில் உள்ள இயற்கை வளத்தை கெடுத்துடக்கூடாது. அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க, மற்ற எல்லா மிருகங்களும் உடல் ஊனமுற்று தன்னுடைய குழந்தைய பிறந்தா அதை கொன்றும். மனுஷன் மட்டும்தான் உடல் ஊனமுற்ற குழந்தைகளாக இருந்தாலும் அதை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நாம் இயற்கை வளத்தை போக்கணும், நம்ம இயற்கையை நாமே அழிக்கக்கூடாது என்பதுதான் படத்தினுடைய நல்ல பாடம். நல்ல பாடமும் சொல்லியிருக்காரு ரவிக்குமார். அயலான் பார்க்க வேண்டிய தரமான படம். நேரலே தரமான விமர்சனங்களுக்கு சக்தி சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.